திமுக ஆட்சியின் விலை உயர்வால் மக்கள் சிரமப்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திமுகவின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தை அதிமுக தொடங்கியுள்ளது. அதன்படி கடலூர் முதுநகர் பகுதியில் பகுதி செயலாளர் கந்தன் தலைமையில் நடைபெற்ற விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். அப்போது கடை வீதிகளுக்கு சென்ற அவர் ஒவ்வொரு கடையாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு விலைவாசி உயர்வு குறித்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத் திமுக ஆட்சியின் விலை உயர்வால் மக்கள் சீரழிந்துள்ளதாகவும் தினம்தோறும் கொலை, கொள்ளை, கஞ்சா ஆகியவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி நடைபெறுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த 2 ஆட்சி காலகட்டத்தில் எந்த ஆட்சி காலகட்டங்கள் சிறந்த ஆட்சி, ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுத்தர மக்களுக்கு சிரமமில்லாத ஆட்சி எந்த ஆட்சி என்று கேட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தான் சிரமமில்லாத ஆட்சி தான் இருக்கு. காரணம் என்னவென்று கேட்டால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்ட ஆட்சி, முற்றிலுமாக ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட ஆட்சி, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு நலன் கருதி ஆட்சி அந்த ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அவல நிலையை குறிப்பிட்டு தான் நாங்கள் வீடு வைஸ் ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சர்வேயில் பார்க்கும்போது பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினாலும் நாங்கள் சீரழிஞ்சு போயிட்டோம், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு அதிகப்படியாக கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்த மாதிரி மிகப்பெரிய அவல நிலையை சந்திக்கின்ற ஆட்சி காலம் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். ஆட்சி மாற்றம் தேவை, முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழக மாநிலம் காண்கின்றது என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட கடமைப்பட்டுள்ளது.